arrange the following in decreasing order of bond angle. ஸோ பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். CH4 இந்த மாதிரி இருக்கும். CH4 டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா H2Oவுமே டெட்ராஹீட்ரல் தான், பட் தென் ஷேப் இஸ் டிஃப்ரெண்ட், பெண்ட் ஷேப், V ஷேப். ஓகே, அப்புறமா NH3 எடுத்திங்க அப்படின்னா ஸோ அதே டெட்ராஹீட்ரல் sp3 ஹைப்ரிடைசேஷன், பட் தென் 1 லோன் பேர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்குது. இதில் 0 லோன் பேர், 2 லோன் பேர், அதுக்கப்புறம் 1 லோன் பேர். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ணிக்க முடியும்னா ஸோ இந்த ரூல், ஓகே, லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கான்செப்டை வச்சு தான் நம்ம பாண்ட் ஆங்கிள் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் H2O எடுத்துக்கோங்க. ஸோ 2 லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன ரிப்பல்ஷன் இருக்குது? லோன் பேர் ரிப்பல்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டுமே ரிப்பல் ஆகும். ஸோ எப்படி ரிப்பல் ஆகும்னா நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இனிஷியலாக இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே ரிப்பல் ஆகி ரெண்டுமே தனியாக வந்துடும். ஓகே, ரொம்ப வைட் ஆகி ஸோ இந்த மாதிரி ஆயிரும். அப்போது இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ரிப்பல்ஷன். ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரான்ஸை பக்கத்தில் விட்டால் என்ன ரிப்பல் தானே ஆகும், ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து வந்து லோன் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இதுதான் பாண்ட் பேர். ஓகேவா? ஸோ லோன் பேரும் பாண்ட் பேரும் இந்த மாதிரி ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பல் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த சைடில் இருந்து புஷ் பண்ணி விடுது, அப்படிதானா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ லோன் பேரும் இப்படி தனித்தனியாக வரும். ஸோ பேசிக்காக எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடில் இருந்தும் எல்லாரும் இதை புஷ் பண்ணி வெளில விடுற மாதிரி. ஸோ இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன், லோன் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், இந்த லோன் பேர் வந்து இப்படி புஷ் பண்ணி விடுறதுனால ஸோ அது ஷ்ரிங்க் ஆகி இப்படி மாறிடும். ஸோ பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மி ஆயிரும். ஸோ அரௌண்ட் 104 கிட்ட மாறிடும். ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் ரிப்பல்ஷன் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ NH3 எடுத்திங்க அப்படின்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் இல்லை, லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ரெண்டு சைடும் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் உள்ளே வந்து பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும். ஸோ 107 கிட்ட இருக்கும். இந்த CH4 எடுத்திங்க அப்படின்னா பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் மட்டும்தானே இருக்குது. ஸோ பாண்ட் பேர் ஸோ இது வந்து ஒன்றும் பெருசாக ரிப்பல் பண்ணிக்காது. ஸோ 109 மோஸ்ட்டாக அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே எதுக்கு ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள்னா CH4, அடுத்து வந்து என்னதுன்னா NH3, அடுத்து தான் H2O. ஸோ ஏன்னா H2Oவில் 2 டைப் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்குது, லோன் பேர் அண்ட் லோன் பாண்ட் பேர். NH3ல் வந்து H2Oவில் எல்லா ரிப்பல்ஷனுமே இருக்குது அப்படி நீங்கள் நினச்சி. H2Oவில் லோன் பேர் பாண்ட் பேர் அண்ட் பாண்ட் பேர் எல்லா வகையான ரிப்பல்ஷனுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து லோன் பேர் பாண்ட் பேர் அண்ட் பாண்ட் பேர் மட்டும் இருக்கும். ஸோ இதில் பாண்ட் பேர் மட்டும் இருக்கும். ஸோ மோர் இஸ் த ரெப்பல்ஷன், லெஸ் இஸ் த பாண்ட் ஆங்கிள், அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரிப்பல்ஷன் ஆகுறதுனால ஸோ ரெண்டு சைடில் இருந்தும் எல்லாரும் இப்படி ரிப்பல் பண்ணி விடுறதுனால அது வந்து ஷ்ரிங்க் ஆயிடுது. ஸோ பாண்ட் ஆங்கிள் கம்மியாயிருது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். C2H2னா எப்படி இருக்கும்? C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் BF3. ஸோ BF3 ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் CCl4. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹைப்ரிடைசேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும், இதுக்கு வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் வரும், இதுக்கு வந்து எப்படின்னா sp ஹைப்ரிடைசேஷன் வரும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். ஹைப்ரிடைசேஷன் இது ஆர்கானிக் காம்பவுண்ட் தானே. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டில் இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இதில் லோன் பேர் எதுவுமே இல்லை, சரௌண்டிங் ஆட்டம்ஸ் 2 இருக்குது. ஸோ 2னா sp. ஓகேவா? ஸோ 2 கார்பனுக்குள்ள ஹைப்ரிடைசேஷனும் என்னது sp. ஓகேவா? ஸோ இந்த BF3க்கு வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? BF3க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன்? வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணும். ஸோ போரானுக்கு என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான்? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃப்ளூரினுக்கு 7 3s are 21.
ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும். ஸோ 24 டிவைடட் பை 8 போடுங்க. ஸோ 8 3s are 24. ஓகே, ஸோ 3னா என்னது sp2 ஹைப்ரிடைசேஷன். இதே ப்ரொசீஜரை வச்சு CCl4க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp-னா ஹைப்ரிடைசேஷன்னா ஆங்கிள் என்னது 180 டிகிரி அப்படிதானா, லீனியர். sp2னா என்னது 120 டிகிரி. sp3னா என்னது 109 டிகிரி. ஸோ எதுக்கு அதிகம், இதுக்கு தான் கூட அப்படிதானா. ஸோ sp-க்கு கூட, அதுக்கப்புறமா sp2, அதுக்கப்புறமா sp3. ஓகே, தேங்க்யூ.